ஆன்மீக வாழ்க்கைக்கு முடிவு இருக்குதுங்க. பொறந்தா செத்துருவாங்க. பொறந்தா செத்துருவாங்க. முடிவில்லன்னு ஒருத்தனுக்கு சொல்லவே முடியாது. பெரிய மகான் எங்க? இந்த புக்குங்கெல்லாம் சித்தர் புக்கெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா, இதான் சொல்லி வச்சிருப்பான். யாரா இருந்தாலும் எங்க தான்? ஆண்டியும் இங்கே, அரசனும் இங்கே, ஆவி போன பின் கூடுவா இது முடிவுக்கு வந்துச்சு ஆன்மீக வாழ்க்கை. என்னதான்? வாழ்க்கை ஒண்ணும் இல்ல ஒரு பபுள் ட்ரா. ஜாலம் காமிச்சு என்ன பண்ணிருவான்? ஒழிஞ்சிரும். அதனால என்ன பண்ணணும் மரியாதையா? சரியா? வாழ்ந்துரு. இருக்கும்போதே கொண்டாடிடு. ஆண்டு ஒன்று போனால் வயது ஒன்று போகும் அதற்கு முன்னாலே. இதெல்லாம் எப்போ? புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்போ சிந்தித்தல், தெளிதல் அப்படின்றதெல்லாம் சாத்தியம்னா, பொருள் சார்ந்து ஒரு தெளிதல்னா, முடிவுக்கு வரல. நீங்க என்ன பண்ணிடலாம்? காலர வெட்டி போட்டு கூட சட்டை போட்டுக்கலாம். பர்ப்பஸ் என்ன? முடிவுக்கு வந்துரும். இந்த காலர் இல்லைனா கூட சட்டை போடலாம் நம்ப. இந்த காலர் இல்லைன்னா, போட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. காலர் இல்லாம சட்டைலாம் வந்துச்சு போட்டுன்னுக்குறோம். ஆனா இப்போ காலர் கண்டுபிடிச்சோம், எதுக்கு கண்டுபிடிச்சானே தெரியாம நம்மளும் என்ன பண்ணுகிறான்? அப்படிதானே? இந்த காலர் பட்டன கழுத்து போட்டு தூக்கிட்டு, இந்த பட்டன ஃபர்ஸ்ட்டு போட்டு தான் டிசைன் பண்ணியிருப்பான். அப்பதான் மப்ளர் என்ன பண்ண முடியும்ல? சுத்த முடியும். அவன் அது மேல கேப் போட்டு, இப்போ காலர் எதுக்குன்னே தெரியாம என்ன பண்ணுகிறான்? இந்த நாய் கட்டின கதை தான். ஸோ பொருள் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு தெளிவுக்கு வரல. தெளிவுக்கு வந்து ஒருத்தன் சொன்னாலும் இன்னொருத்தன் ஒத்துக்க போறதே இல்ல. ஆன்மீகத்திலும் அப்படிதான். தெளிவுக்கு வராம இன்னும் கூட என்ன பண்ணுகிறான்? சடங்கு, சம்பிரதாயம், இந்த நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். நம்பிக்கையை உடைச்சிட்டு கடவுள்கிட்ட வரல இன்னும். அவன் நம்பிக்கையே பண்ணுறதே பெரிய விஷயமா. சடங்கு செய்கிறவனே ஒருத்தன் பெரிய ஆள் நினச்சிக்கிறான். நான் வந்து 6 கால பூஜை செய்கிறேன், 8 கால பூஜை செய்கிறேன், நான் அப்படியே மந்திரங்களை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு ஒப்பிக்கிறேன், நான்லாம் விசேஷமானவன் போது உங்களுக்கு எவ்வளோ காலர் வச்சுங்கிற கதை தான்.